சாரி மேடம், நாங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதனாலதான் சோஃபாவை நடுவுலயே வச்சுட்டோம். இல்ல, உங்க மேல எந்த தப்பும் இல்ல, எனக்கு தான் டைம் சரியில்லை. அட இல்ல மேடம், நீங்க தான் சரியா நடந்து வரல. இல்ல, எனக்கு தான் டைம் சரியில்லை. ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் ரெடி பண்ண, அதுல டீ கொட்டிடுச்சு. சிக்னல்ல நின்னுட்டு இருந்த என் கார் மேல பைக் வந்து மோதிடுச்சு. எனக்கு நேரமே சரியில்லை. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா இப்படிதான் நடக்கும். அதனால கடிகாரலால் கடிகாரத்தோட உதவி உங்களுக்கு தேவை. கையை தட்டுங்க. யார் அவரு? ஓஹோ, அவரு பெரிய ஞானி. உங்க வாழ்க்கையில ஏதாவது தப்பு நடந்தா அதை சரி பண்ணிடுவாரு. அதே சமயத்துல உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்தா அதை நல்ல நேரமா மாத்திடுவாரு. அதெல்லாம் நம்பாதீங்க கண்ணா சார். இந்த மாதிரி நாங்க எத்தனையோ போலீஸ் சாமியார பாத்துருக்கோம். அவர் ஒன்னும் போலியெல்லாம் கிடையாது. அந்த பாபா சொல்ற மாதிரி இங்க இருக்கிற எல்லா பொருளையும் மாத்தி வச்சாலே போதும், எல்லாமே சரியாயிடும். இதெல்லாம் எப்படி சார் முடியும்? அவர் சொல்றது சரிதான். ஏன்னா அந்த மாதிரி பாபாவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொல்ற கடிகாரலால் மிகப்பெரிய ஞானி. கண்ணா சார், ப்ளீஸ் உடனே அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. மேடம், இதெல்லாம் மூட நம்பிக்கை, நம்பாதீங்க. முயற்சி பண்ணி பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை நமக்கு நேரம் சரியாகலாம். ஓஹோ, நீங்க பக்கோடா போட்டு சாப்பிடுற நேரத்துல நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். கையை தட்டுங்க. ஓஹோ, மிஸ் காட்கர். உங்களுக்கு இந்த கிரகத்தோட கோளாறுகள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. நட்சத்திரங்கள் குதிக்குது. இந்த கோமாளி மனுஷன் என்ன சொல்றான்? பிளானட்ஸ் தமிழ்ல கிரகம்னுவாங்க, கான்ஸ்டலேஷனை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆமா, கான்ஸ்டலேஷன்னா என்னது? முதல்ல மேடமோட வேலை நடக்கட்டும், அப்புறமா சொல்றேன். சரியா? என்ன ப்ராப்ளம்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப மோசமான நேரம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இங்க பாருங்க, எங்க கடிகாரம் நல்லா தான் ஓடுது. நாங்க இப்பதான் மாத்தி வச்சிருக்கோம். அம்மா, நீங்க இவ்வளவு கடிகாரத்தை மாட்டிருக்கீங்க? ஓஹோ, ஏன்னா நான் எல்லாரோட நேரத்தையும் சரியா கணிக்கிறவன். ஓஹோ, கடிகாரம் சார். ஓஹோ, நான் கடிகாரம் கிடையாது, பிரச்சனையே கடிகாரம் தான். எனக்கு நேரம் எப்படி இருக்கு கடிகாரம்? நான் தான் இருக்கனே, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். வாஸ்து பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணா உங்க நேரமும் சரியாயிடும். முதல்ல இந்த பூந்தொட்டிய உங்க வாசலுக்கு நடுவுல வையுங்க. ஆமா, இப்படி பூந்தொட்டிய வாசலுக்கு நடுவுல வச்சா நாம எப்படிமா உள்ள போறது? ஒரு பக்கமா போங்க, இன்னொரு பக்கமா கெட்ட விஷயம் வெளியில வந்துரும். அப்படியா? ஓஹோ, இந்த காரை உங்களுக்கு சரியில்லை. காரை முன்னாடி ஓட்டினீங்கன்னா கெட்ட நேரம் உங்க பின்னாடியே வரும். அதனால காரை பின்னாடி ஓட்டிட்டு போங்க. நாளைக்கு வேலைக்கு போகும்போது காரை ரிவர்ஸ்லயே ஓட்டிக்கிட்டு போகணும். ஓஹோ குரு, நீங்க என்ன எல்லாத்தையுமே தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? 5 கிலோமீட்டருக்கு இவங்களால எப்படி காரை பின்னாடியே ஓட்டிட்டு போக முடியும்? ஓஹோ, நேரம் சரியில்லைன்னா அதை சரியாக்குறதுக்கு ஒரே வழி இதுதான். ஓஹோ, சரிங்க கடிகாரம். எல்லாரோட நேரத்தையும் மாத்திடுவா இந்த கடிகாரம். சூடா இருக்கிற வாழ்க்கைக்கு கொஞ்சம் நிழல் தேவை. வீட்டுக்குள்ள போய் மத்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓஹோ, கிரகங்கள் தாண்டவம் ஆடுது. அடடா, நட்சத்திரங்கள் குதிக்குது. எல்லா பொருட்களையும் தப்பான இடத்துல வச்சிருக்கீங்க. என்ன? முதல்ல இந்த சோஃபாவை வடக்கு பக்கமா திருப்பி செவுத்த பார்த்த மாதிரி வையுங்க. செவுத்த பார்த்த மாதிரி வச்சா எப்படி உட்கார்றது? ஓஹோ, சோஃபால உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடே தரமட்டமா ஆயிடும். வேலைக்கு போகும்போது ஆபத்து காத்திருக்கு. ஓ இல்ல இல்ல வேண்டாம். பசங்களா, சீக்கிரமா போய் சோஃபா அந்த பக்கமா போடுங்க. ஓஹோ, இங்க நடுவுல அக்னிஸ்தானம் இருக்கு. அப்போ நான் இங்க நெருப்ப மூட்டலாமா? வேண்டாம், இங்க சமையல் பண்ணணும். மேல இருக்கிற என் கூண்டை எடுத்துருங்க. ஓஹோ, வேண்டாம், கூண்டு சரியான இடத்துல தான் இருக்கு. ஹலோ, கேஸ்க்கு மேல கூண்ட வச்சீங்கன்னா அப்புறம் நான் ரோஸ்ட் ஆயிடுவேன். என்ன சந்தேகமா? கூண்டு இங்க தான் இருக்கும். நீ வேறோட வெளியில போய் மரத்துல தொங்கிக்கோ. இன்னொரு விஷயம், வீட்டுக்கு பச்சை நேரம் ஒத்துக்காது. இது கொஞ்சம் கூட சரியில்லமா. நாங்க எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், ஆனா பப்பட் வெளியில இருக்கணுமா? நீங்க எல்லாருமே வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும். மேடம்க்கு மிருக தோஷம் இருக்குது. இந்த மிருக தோஷம்னா என்னது?
Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Powerful power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. ஃபால்ட் இன் தி அனிமல்ஸ். உங்க அனிமல்ஸ்னால நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இல்ல என் பசங்களை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். வேற ஏதாவது வழி சொல்லுங்க. ஓஹோ எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி இருக்கு. உங்களுக்கு பிங்க் கலர் தான் ராசியான கலர். எல்லாரையும் பிங்க் கலரா மாத்திடுங்க. அந்த சேரை கொண்டு போய் டேபிள்ல தலைகீழா கவுத்து வையுங்க. அந்த டிவியையும் செவுத்து பக்கமா பார்த்தா மாதிரி திருப்பிடு. சோஃபாவை தலைகீழா மாத்திரு. மகளே, நீ எப்பவுமே இந்த மாதிரி தலை குனிஞ்சு போனா எல்லா காரியமும் நல்லா நடக்கும் மகளே. நண்பா, யாராவது இந்த வீட்டை வந்து பார்த்தாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஓஹோ, எல்லாரும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. பேசுறதுதான் அவங்களுடைய வேலை. நீங்க 15 நாளைக்கு கட்டிலுக்கு கீழே தான் இருக்கணும். கட்டிலுக்கு கீழே அதுல பெட் பாக்ஸ் தானே இருக்கு. ஓஹோ, அப்ப அதுக்குள்ள தூங்குங்க. ஆனா அதுக்கு மேல இல்ல. நான் என்னுடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் அனுப்பி வைக்கிறேன். 50,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. 50,000? ஆமா, மீதி பணத்தை நான் உங்க நேரம் சரியானதுக்கு அப்புறமா வாங்கிக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? மறுபடியும் நீங்க எப்ப கூப்பிடுறீங்களோ அப்ப வருவேன். ஓஹோ, அவருக்கு வணக்கம் சொல்லி வெளியே அனுப்பி வச்சிட்டேன். உங்க வேலையும் நீங்க நினைச்ச மாதிரியே நல்லபடியா முடிஞ்சது. கைய தட்டுங்க. இனிமேதான் விஷயம் தெரிய போகுது. இதெல்லாம் மாத்துறதுனால தான் நேரம் நல்லா இருக்கா இல்ல நேரம் கெட்டு போச்சான்னு என்ன சந்தேகமா? காப்பாத்துங்க. மேடம், உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நல்லாதான் இருக்கேன், தேங்க்யூ. ஆனா எனக்கு ஆபீஸ்க்கு கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. சரி, பார்க்கலாம் இன்னைக்கு நேரம் எப்படி இருக்குன்னு. பாய் பசங்களா. இங்க பாருங்க, இந்த இடமாற்றம் பண்ணது சரியா வரும்னு சொல்றீங்களா? என்ன அட மேடம், உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா என்ன? இல்ல. ஹலோ பன்னி, நான் பேசுறது கேக்குதா? என்னோட கார் பிரிட்ஜ் கிட்ட நிக்குது. அத கராஜ்ல விட்டுறியா? மிஸ் காட்கர், உங்களால இன்னைக்கு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? மேடம், அந்த கடிகாரம் சொன்னதெல்லாம் செஞ்சதால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா மேடம், எல்லாரும் எங்களை பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு வராங்க. ஆமா, எல்லா பாப்பாட்டும் என்ன பிங்க் பிங்க்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. என்ன சந்தேகமா? மேடம், காலையில இருந்து உங்களுக்கும் ஏதேதோ ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த கடிகாரம் சொன்னபடி எதுவுமே சரியா நடக்கல. நான் சொல்றது உண்மை மேடம். ஓ, நல்லதான் நடக்குது. ஏன்னா காலையில நான் முகம் அலும்பும் போது கீழே விழுந்துட்டேன். ஆனா பல்லு உடையிலேயே. ஆனா ரிவர்ஸ்ல போனதுல கார் சுக்கு சுக்கா உடைஞ்சு போச்சு. ஆமாப்பா, ஏன் எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஆமாப்பா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கடிகார தாஸ் தான். அவன் தானே, அவன் என் கிளைண்ட கூட ஏமாத்திட்டான்பா. அவங்க வீட்டுல ஒரு ஜிம்ம போட்டு 150 கிலோக்கு மேல தூக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் என்னவா, 150 கிலோவை அவன் தூக்குனா, அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து அவனை தூக்குனாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து இருக்காங்க. எங்க கோச் கேரியரையே பாழாக்கிட்டான். பாக்ஸிங் கோச் வேண்டாம், கபடி கோச்சா மாறுன்னா இப்போ அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம சிக்னல்ல நின்னு வேர்க்கல்ல வித்துக்கிட்டு இருக்கேன். சரி வாங்கம்மா, உடனே இந்த விஷயத்தை நாம போய் நம்ம மேடத்துக்கிட்ட சொல்லுவோம். ஆனா அவனை மேடம் ரொம்ப நம்புறாங்களே. ஆதாரத்தோட தான் நிரூபிச்சாகணும். ஜோர்தார், நீ உடனே அவனுக்கு ஒரு போனை போடே. மேடம் நாளைக்கு வர சொல்லிருக்காங்கன்னு சொல்லு. ஓ, மிஸ்டர் கடிகாரம், நீங்களா? வாங்க வாங்க. நீங்க கூப்பிட்டீங்க, அதனால நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? உங்களுக்காக ஸ்டோன்ஸ் கொண்டு வந்திருக்கேன்.
ஓஹோ, இந்த ஒரு கல்லை வச்சு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கிரக கோளாறுகளை கண்டிப்பா சரி பண்ணிடலாம். இந்த சிகப்பு கல்லு வெறும் 1.5 லட்சம் தான். இது ஒர்க் அவுட் ஆகுமா கடிகாரம்? நிச்சயமா, நான் எல்லா விரல்லையும் மாட்டியிருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன். அப்ப இனி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆமா, நிச்சயமா வராது. ஓ, இது என்ன புது பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனையே வராதே. நீங்க தான் ஸ்டோன் போட்டிருக்கீங்களே. மாமரத்துல இருந்து தர்பூசணியில விழுது. உங்களுக்கு இப்ப நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரிதானே? இப்ப பாரு என்னோட பஞ்சு எவ்வளவு வேகமா விறுவிறுப்பா இடி மாதிரி விழுதுன்னு. இனிமே நீ இந்த வேலையை செய்யக்கூடாது. ஆமாப்பா, உனக்கு இப்ப கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விட்டுடு என்ன விட்டுடு. சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லு. இங்க இருந்து விட்டுட்டமா? இல்ல வேண்டாம், என்ன கீழே இறக்கி விட்டுடு. நான் உன்னோட பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். எனக்கு பணம் வேணாம், என்னோட நல்ல நேரத்தை திருப்பி கொடு. அந்த மாதிரி நேரத்தெல்லாம் மாத்த முடியாதுப்பா. நான் ஜனங்களோட பயத்தை எனக்கு சாதகமா மாத்தி பணம் சம்பாதிச்சேன். ஒருவேளை அவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா இன்னும் நிறைய பணம் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா பொருளா வாங்கிப்பேன். அவனை கீழே கொண்டு வாங்க. சாரி மேடம், சாரி. ஐ எம் சாரி. என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். ஜனங்களை நீ ஏமாத்துறியா? உன்னை அவங்க எவ்வளவு நம்புறாங்க. அவங்களை இப்படி முட்டாளாக்கி வச்சிருக்கியே. இந்தா நல்லா வாங்கிக்க. தோதரம், இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் பாண்டே கிட்ட இவனை ஒப்படைங்க சீக்கிரம். அதான் சரி. மேடம், எங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? ஓ, எங்க பாருங்க, இத்தனை தடவை வணக்கம் வச்சுட்டே இருக்கீங்களே, தெரியாம போயிடுமா? அப்படியே ஹனிய போலவே செய்றீங்க. பாத்தீங்களா, நான் எவ்வளவு ஃபன்னியா இருக்கேன். அதனாலதான் மேடம் என்ன ஃபன்னியா கிண்டல் பண்றாங்க. ஃபன்னி ஹனி. என்னப்பா கடிகாரம், கிளம்புவோமா? என் பேரை மாத்தி சொல்லாத. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னு வை, உன் நேரத்தை சரி பண்ணுவாங்க.